தாவேக அரசின் முதல் பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்தார். 2026-27 ஆண்டிற்கான பட்ஜெட்டில் பள்ளிக் கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மரிய வில்சன் அறிவித்துள்ளார். தொழிலாளர் நலத்துறைக்கு 2,022 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு மேம்பாடு துறைக்கு 1,051 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 937 கோடி ரூபாய் நிதி சமூக நீதித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அமைச்சர் மரிய வில்சன் அறிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1,485 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை துறைக்கு 9,818 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 23,357 கோடி ரூபாய் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு 14,984 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மீனவர் நலத்துறைக்கு 4,880 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகத்துறைக்கு 4,414 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல 2,142 கோடி ரூபாய் குறு சிறு மற்றும் நடுத்தர துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறைக்கு 15,828 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 8,852 கோடி ரூபாய் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு 21,554 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீர்வளத்துறைக்கு 9,264 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 14,830 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அமைச்சர் மரிய வில்சன் அறிவித்துள்ளார்.